கவிதா ஜோ வருவாங்க. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய நடுவர் அவர்களே, இரண்டு அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே, இங்கே பெருந்திரளாக கூடியிருக்கிற என் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா எதிரணியிலிருந்து ஒரு ஹேண்ட்ஸம் வந்தார். ஹேண்ட்ஸம் அப்படின்னா அழகான ஆள்னு அர்த்தம். அதை நாங்கள் சொல்லணும், அவரே சொல்லிக்கிட்டா எப்படி? இப்போ உங்களை சொன்னால் ஒத்துக்கலாம், அவரை சொன்னா எப்படி ஒத்துக்கிறது? அதிலிருந்தே வாயிலிருந்து வர்றதெல்லாம் பொய் அப்படிங்கறது அவர் சொன்ன அந்த வார்த்தையிலிருந்தே புரிஞ்சு போச்சு. இதுல வேற ஒரு பெரிய விளக்கம், பெண்கள் பால் மாதிரி, ஆண்கள் நெய் மாதிரி. பால் இல்லாம முத நெய் வருமாயா? அப்ப பெண்கள் இல்லாம ஆண்களே இல்லை அப்படின்னு அவர் ஒத்துக்கிட்டு போயிருக்கிறார். இதுக்கு முன்னாடி ஏதாவது எங்க வீட்டு பாட்டுக்காரை மாதிரி ஏதாவது ராமராஜனா இருந்தாரா என்னன்னு தெரியல, சம்பந்தம் இல்லாம வந்து பேசிக்கிட்டு. இதுல வேற பாத்தீங்களா, சேவல் தான் கூவுது, ஆனா நம்ம என்ன சொல்றோம், கோழி கூவுதுன்னு சொல்றோம். உண்மைதாங்க, உண்மையிலே சேவல் தான் கூவுது. ஆனா ஏன் கோழி கூவுதுன்னு சொல்றோம் தெரியுமா? பக்கத்துல கோழி இருக்கிற எஃபெக்ட்ல தான் சார் சேவலே கூவுது. அந்த கூண்டுக்குள்ள ஆமா, அதுதான் சொல்லுது, எந்திரிச்சு கூவியா, விடிஞ்சிருச்சு, லூஸ் மாதிரி தூங்காத அப்படின்னு சொல்லி எழுப்பி விடுது நடுவர் அவர்களே. இல்லைன்னா அது பாட்டுக்கு குப்பரை அடிச்சு தூங்கிக்கிட்டே இருந்திருக்கும். அந்த அளவுக்கு விடியலை சேவலுக்கு அறிமுகப்படுத்துவதே இந்த பெண் கோழிகள் தாங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இதுல பொண்ணு பார்க்க போயிருக்கிறார், எவ்வளவு முக்கியமான விஷயம் வாழ்க்கையில. ஒரு ஆணுக்கு பெண் பார்க்க போறது எவ்வளவு முக்கியமான விஷயம். அங்க போய் உட்கார்ந்துகிட்டு கேசரியை தின்னுகிட்டே உட்கார்ந்துருக்காரு. போன இடத்துல போன காரியத்தை பார்க்காம கேசரியவே ஒரு ஆள் தின்னுகிட்டு இருந்தாருன்னா இவர் நிதி நிர்வாகத்தை எப்படி பார்ப்பார்? இல்ல, இவர் அவசரம் அவ்வளவே எடுத்திருக்காரு, அதுக்குள்ள அவங்க அப்பா அவசரம் முடிவு வச்சுக்கிட்டாரு. கேசரியை சாப்பிட்டுக்கிட்ட பொண்ணு எப்படி இருக்குன்னு கேட்டதுக்கு சரின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. சரியான தின்னுகிட்ட குடும்பமா இருக்கும் போல. இதுல சாமியார்கிட்ட போய் கேட்டாரா, உடனே அவர் சொன்னாரா, பொம்பளைங்க வாயை அடைக்கவே முடியாது, நான் சாமியார் ஆயிட்டேன். பாருங்க, ஒரு சின்ன பிரச்சனையிலிருந்து தப்பித்து சாமியாராக மாறுவது ஆண்கள் தானே ஒழிய, எந்த பிரச்சனை இருந்தாலும் நின்று வீட்டை ஜெயிக்கிறது எங்க பெண்களாகத்தான் இருக்கிறாங்க. என்னைக்காவது ஆம்பளை ஓவரா வாய் பேசுறான், ஓவரா தண்ணி அடிக்கிறான்னு துறவியா நம்ம போயிருக்கோமாமா? ஆனா பெண்கள் பிறவியிலேயே துறவிதான் நடுவர் அவர்களே. என்னைக்கு கல்யாணமாகி வரும்போதே எத்தனை துறவு, அம்மா அப்பாவை துறக்கிறோம், உறவுகளை துறக்கிறோம், அண்ணன் தம்பியை துறக்கிறோம். நான்லாம் கல்யாணம் முடிச்சு வரும்போது ஜிம்மின்னு ஒரு நாய் வளர்த்தேன் நடுவர் அவர்களே. ஜிம்மின்னு ஒரு நாய் வளர்த்தேன், என் கூடவே தான் அது தெரியும், நான் எங்க போனாலும் வரும், என் பக்கத்திலேயே தான் இருக்கும். ஆனா கல்யாணம் ஆகி போகும்போது கார்ல நாங்க போயிட்டோம், அந்த ஜிம்மி தெரு முக்கு வரைக்கும் ஓடி வந்தது. என் தம்பி அதை தூக்கி முத்தம் கொடுத்துட்டு சொன்னான், ஜிம்மி இனிமே நீ அக்கா பின்னாடி போக கூடாது, அத்தான் வந்துட்டார்ல, இனிமே நீ அக்கா பின்னாடி போக கூடாது அப்படின்னு சொன்னான். உனக்கு பதில் அவர் வந்துட்டு எப்படி குடும்பமா இருக்கு பாருங்க. இதுல வேற ஒரு கேள்வி உங்களை எல்லாம் பார்த்து, கோயில் நிர்வாகத்தை பார்ப்பது ஆண்களா பெண்களா? நான் கேட்கிறேன், அந்த கோயில்லையே கடவுளா இருக்கிறது ஆனா பெண்ணா? கோயில்ல யாருங்க ஹீரோயினா இருக்கா? எங்க கொண்டத்து மாகாளி அம்மன் அல்லையா அங்க மேல உட்காந்து ஜம்முன்னு இருக்கிறா, அவதான் ஊரையே நிர்வாகம் பாக்குறா. கோயில நிர்வாகம் பார்க்கறது வேணா நீங்களா இருக்கலாம், இந்த மக்களின் வாழ்க்கையை குடும்பத்தை நிர்வாகம் பார்க்கறது எங்க மாகாளி அம்மனாகத்தான் இருக்கிறார். அதனாலதான் ஒவ்வொரு பெண்ணும் அப்படி மாகாளி அம்மனுடைய இன்னொரு வடிவமாக வந்து அழகா உட்கார்ந்து. வீட்டுல அப்படித்தாம இருக்கு. இதுல எங்க ஐயா ராஜாராம் ஐயா வந்தாங்க பாருங்க, அப்படியே சிவாஜி கணேசன் படம் பார்த்த மாதிரியே இருந்து, அப்படியே உருக்கமா, உங்க அப்பா தானம்மா இந்த ரத்தத்தை எல்லாம் சிந்தி நகை. ஐயா இதெல்லாம் பாசமலர் படத்திலே பார்த்துட்டோம்யா, எங்களை விட்டுருங்கய்யா, எங்களால முடியல. அப்படியே பயங்கரமா, அன்னைக்கு கடையேழு வள்ளல்கள் எல்லாரும் ஆண்கள். சரிங்க, கடையேழு வள்ளல்கள் எல்லாருமே ஆண்கள் தான். எத்தனை பேருடைய குடும்பம் கரை சேர்ந்துச்சு? வள்ளல் தானே வாரி வாரி கொடுத்தாங்கல்ல, அவங்க பிள்ளைங்கள எத்தனை பேர் கரை சேர்ந்தாங்க? இருக்கிறத பூரா வாரி வாரி கொடுத்துட்டு பாரி மகளிர் கல்யாணத்துக்கு கூட காசு இல்லாம அப்பா வாழ்ந்த அந்த குன்றை பார்த்து அழுதார்கள் என்று சங்க இலக்கியம் பேசுகிறது என்றால், புறநானூற்றில் முத கவிதையில் கண்ணீர் வடித்தவர்கள் ஒரு பெரிய வள்ளலின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள் என்றால், தான் குடும்பத்தை காப்பாத்தாம ஊருக்கெல்லாம் வள்ளல் தனம் பண்ணி என்னங்க பண்றது?
என் வீட்டுக்காரரும் அந்த பரம்பரையில் வந்தவர் தான் ஐயா. அதான் தெரியுது. அன்னைக்கு அவர் நண்பர் ஒருத்தர், 2 பேரும் ஒரே இடத்துல தான் வேலை பார்க்குறாங்க, 2 பேருக்கும் ஒரே சம்பளம் தான். ஆனால் அவர் நண்பர் வந்து பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், காசே இல்லைப்பான்னு ரொம்ப அப்படியே கண்ணு கலங்கி நின்ன உடனே இவர் படக்குன்னு பாக்கெட்டில் அதில் இதுலன்னு காசை சேர்த்து ஒரு 5000 ரூபா கொடுத்து விட்டார். கொடுத்துட்டு சரி கட்டட்டும் ஃபீஸு தானே அப்படின்னு. சாயந்தரம் போய் பார்க்குறோம், தற்செயலாக குடும்பமே அந்த 5000 வாங்கிட்டு போனாங்க பாருங்க. அவங்க குடும்பமே சினிமா தேட்டரில் பேட்டை படம் நின்றுட்டு இருக்கு வரிசை. ஆமா, அதுக்கு கடமை தானே பார்க்கணும். ஃபீஸ் கட்ட காசு இல்லைன்னு 5000 ரூபாய் ஏமாத்தி கொண்டு போய் படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா ஆண்கள் எவ்வளவு மோசமா ஏமாத்திக்கிட்டு இருக்காங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நாங்க எழுத்து வீட்டுக்காரங்களை பார்த்து பொறாமப்படுவோமா, ஆனா அவங்க எழுத்து வீட்டுக்காரங்க சட்டையை பார்த்து பொறாமப்பட மாட்டாங்களா? சட்டையை பார்த்து பொறாமப்பட மாட்டீங்க, சண்டை வந்தா எழுத்து வீட்டு சட்டைக்காரன் சட்டையை வேணா கிழிச்சிட்டு தெரிவிங்க. நடுவர் அவர்களை நிதி நிர்வாகம் அப்படிங்கிறது சேமிக்கிறதும் சம்பாதிக்கிறது மட்டும் இல்ல, தவறான வழியில செலவழிக்காம இருக்கிறதும் அதை தவறான வழியில பயன்படுத்தாம இருக்கிறதும் கூட நிதி நிர்வாகம் தான். ஒன்றும் இல்லை, ரோட்ல போகும்போது பாருங்க, பைக் எடுத்துட்டு ஒரு ஆண் போறான்னா எத்தனை பேர் ஹெல்மெட் ஒழுங்கா போட்டு போறாங்க? எத்தனை பேர் டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருக்காங்க? ஒழுங்கா எத்தனை பேர் 2 பேர் போறாங்க, 3 பேர் ஏறி போறது? அப்போ ஒரு பைக்ல போகும்போதே ஒவ்வொரு நாளும் தேவையில்லாம ஃபைன் கட்டுறது பூரா ஆண்களாகத்தான் இருக்கிறார்களே தவிர ஒருபோதும் பெண்கள் குற்றம் செய்து விட்டு தங்கள் பணத்தை அரசாங்கத்துக்கு கொடுப்பவர்களாக இருப்பதே இல்லை. அதை பூரா செய்யறதெல்லாம் இந்த ஆம்பளை ஆளுங்க தான். எங்க வீட்டில் உண்டியல் சேமிக்கிறோம் இல்லைங்க, உண்டியல் அப்படின்னு ஒன்று, அது யாரு சேர்த்து வைப்பா பார்க்குறீங்களா? உண்டியல் வாங்கி வீட்டில் வச்சுருவோம். பொம்பளை பிள்ளை தாங்க ஓடி ஓடி அதுக்குள்ளே காசு போட்டுக்கிட்டே இருக்கும். இந்த ஆம்பளை பையன் அதை எடுத்து ஆட்டி பார்ப்பான், அம்மா அப்பா இல்லாதப்போ காசு ஆட்டையை போட்டு கொண்டு போகுமான்ட்டு. போன வருஷம் நடந்ததுங்க, கேரளாவில் வெள்ளம் வந்தப்போ பயங்கரமாக எல்லாரும் பாதிக்கப்பட்டாங்கன்னு அனுதிவ்யான்னு ஒரு 12 வயசு பொண்ணு வீட்டில் சைக்கிள் கேட்டு கேட்டு அழுதுருக்கு. காசு இல்லைன்னு உடனே அம்மா அப்பா கொடுத்த 10 ரூபாய் 20 ரூபாயில ஒரு உண்டியலில் சேர்த்து வச்சிருக்குது. இந்த வெள்ளம் வந்த விஷயத்தை கேட்டவுடனே உண்டியலை உடச்சி பார்த்துருக்கு, 8000 ரூபாய் இருந்தது. அந்த பணத்தை அப்படியே எடுத்து வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த பணத்தை கொடுங்கள், எனக்கு சைக்கிள் வேண்டாம் என்று ஒரு பெண் பிள்ளை தாங்க பேசுச்சு. எவ்வளவு பேசுறீங்க? பணத்தை சேமிப்பது மட்டும் நிதி நிர்வாகம் இல்லாத உருவாக்குவது, உருவாக்கியதை உயர்த்துவது எல்லாமே பெண்களாகத்தானே இருக்கிறார்கள். ஐயா, காய்கறி சீசன் வரையா, சில நேரம் பார்த்தீங்கன்னா தக்காளி நிறைய விளைஞ்சிரும், அன்னைக்கு விலை கம்மியாக விற்கும். சில நேரம் கத்தரிக்காய் சீசனில் கத்தரி நிறைய விளைஞ்சி விலை கம்மியாக விற்கும். இந்த நேரத்தை எப்படி நாங்கள் பயன்படுத்திக்கிடுவோம்னா, தக்காளியை நிறைய வாங்கி தக்காளி தொக்கு போட்டு வச்சுக்கிடுவோம். 1 வருஷத்துக்கு அந்த தக்காளி தொக்கு பயன்படும். கத்தரிக்காய் அதை நறுக்கி வடம் போட்டுருவோம், கத்தரி வடகம் போட்டு வச்சிருவோம். அது மட்டும் இல்ல, மசால் பொடி நீங்க கடையில 1/4 கிலோ விலை கொடுத்து வாங்கினீங்கன்னா வீட்டுக்காரர் ஏன் வெளியிலேயே சாப்பிடுறாரு? அப்படிலாம் இல்லையா, நல்லா தான் செய்வோம். எங்க மாமியார் விரும்பி சாப்பிடுது இல்லையா, மாமியார் விரும்பி சாப்பிடுது இல்லையா. இந்த மசால் பொடி 1/4 கிலோ நீங்க கடையில வாங்குறீங்க வைங்களேன், அந்த பணத்துக்கு மசால் பொருட்களையில நம்மளே வாங்கி அரைச்சா 1/2 கிலோ மசால் பொடி தயாரித்து விடலாம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய சேமிப்பையும் சிக்கனத்தையும் எங்க பெண்கள் மட்டும்தாங்க என் வீட்டில் உட்காந்துக்கிட்டு செய்வாங்க. சாதாரணமான விஷயம் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆண்கள் டூர் போறாங்க, பெண்கள் ஒரு ஆன்மீக டூர் போறாங்கன்னு வைங்களேன். டூருக்கு போற ஆண்கள் என்னைக்காவது பாக்கெட்ல எவ்வளவு பணம் கொண்டு போயிருக்காங்கன்னு தெரியுமா? எவ்வளவு பணம் செலவழிச்சிருக்காங்கன்னு தெரியுமா? எவ்வளவு பணம் வீட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னு தெரியுமா? ஒன்றும் இல்லை, இப்ப இருக்கிற ஆண்கள்கிட்ட கேளுங்க உங்க பாக்கெட்ல எவ்வளவு பணம் இருக்குன்னு, யாருக்குமே தெரியாது. ஆனா லேடிஸ்ட கேளுங்க உங்க பர்ஸ்ல எவ்வளவு பணம் இருக்குன்னு. நாணயம் 5 ரூபா 80 காசுங்கிறது முதற்கொண்டு அந்த பைசா சுத்தமா கணக்கை கரெக்டா வச்சிருக்கிறது எங்களுடைய பெண்களாகத்தான் இருப்பார்களே தவிர ஆண்களுக்கு அந்த குணமே கிடையாது. அந்த பணமே இவங்கிட்ட இருந்து எடுத்த படம் தான் நம்மள. அதே மாதிரி ஒரு கடையில பொருள் வாங்குறாங்கன்னு வைங்க, என்னைக்காவது ஆண்கள் மீதி சில்லறை எண்ணி வாங்கியிருக்காங்களா? படக்குன்னு வாங்கி பாக்கெட்ல போட்டு போயிடுவாங்க, ஏதோ திருடிட்டு ஓடுற மாதிரி. ஆனா பெண்கள் ரொம்ப கரெக்டா, அண்ணாச்சி அந்த பிஸ்கட் பாக்கெட் எவ்வளவு, அந்த முட்டை எத்தனை வாங்கினேன், நீங்க என்ன 5 ரூபா கம்மியா கொடுத்துருக்கீங்கன்னு கரெக்டா எண்ணி தன் கணவன் சம்பாதித்த பணம் 1 ரூபா கூட வீணாக போய்விடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறவர்கள் எங்க பெண்கள் தான் நடுவர்களே. மீதி சில்லறைய அவ்வளவு கவனமா பார்ப்போம். ஹோட்டல்ல சாப்பிட போனா கூட பாருங்க, பில்ல படக்குன்னு நம்ம ஆளு கொடுப்பாரு. 570 ரூபாயா, உடனே 600 ரூபா கொடுத்து 30 ரூபா டிப்ஸ்ன்னு. ஆனால் நம்ம அம்மா தான், இருங்க டிப்ஸ் கொடுக்குறது ஒன்றும் தப்பு கிடையாது, பில்லை கொடுங்க. வாங்கி பார்ப்பாங்க, 2 நூடுல்ஸ் போட்டிருக்கு, 1 தானே வாங்கி சாப்பிட்டீங்க, 4 புரோட்டா போட்டிருக்கு, நீ எத்தனைடா சாப்பிட்ட, 3 தானே, பாருங்க 3 ஐட்டம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கான், கிறுக்குத்தனமாக காசை கொடுத்துக்கிட்டு இருக்கே, உனக்கு அறிவு இருக்கான்னு அந்த பேரரை கூப்பிட்டு என்னப்பா அங்கே சாப்பிட்டதெல்லாம் இங்கே எழுதியிருக்குன்னு அந்த கணக்கை சரி செய்து தன்னுடைய வீட்டின் பணம் தவறாக போய்விடாமல் காப்பது பெண்களாகத்தான் இருக்கிறார்கள். எல்லாம் நடக்குது வீடுகளில் போகிறான். ஐயா, ஒன்றும் இல்லையா, மிச்சம் இருந்தா கூட
பிள்ளைங்க சாப்பிட்டுட்டு மிச்சம் இருந்தால் கூட இவ்வளோ இது வீணாக போயிடக்கூடாதுன்னு அதை பார்சல் பண்ணி கொண்டு வருவதும் பெண்களாகத்தான் இருக்கு. ஆதி காலம் தொட்டே ஆண்கள் வேட்டைக்கு சென்றார்கள், ஆனால் வீட்டில் இருந்த பெண்கள் தான் இருக்கிற பொருட்களை பாதுகாத்து நாளைக்கு தேவை என்று பத்திரப்படுத்தி மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிற அந்த சிக்கனத்தையும் சேமிப்பையும் ஆதி காலத்திலிருந்தே பின்பற்றியது பெண்கள் தான் என்று சொல்லி நிதி நிர்வாகத்தில் எப்போதுமே சிறந்தவர்கள் பெண்களே என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அமெரிக்காக்காரனுக்கு தெரியுது, ஆனா இங்க இருக்க ஒரு 3 ஆளுகளுக்கு தெரிய மாட்டேங்குது. எவ்வளவு தெளிவா பேசுறாங்க பார்த்தீங்களா? இப்போ ராஜாவுக்கு அவங்க வீட்டில் எப்படின்றது தெரியல. ஆவியே இறங்கின மாதிரி இருக்கு. வாங்க ராஜா, வாங்க. பட்டிமன்ற நடுவர் தமிழறிஞர் அவர்களே, 2 அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே, குன்றத்து மகாளியம்மன் திருக்கோயில் விழாக்குழுவினர்களே, வருகை தந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, குழந்தைகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். கவிதா ஜவஹர் அவர்கள் மிகவும் ஆவேசமாக ஆண்களை குறைவாக கொஞ்சம் மட்டம் தட்டி பேசினாங்க. அது எங்கள் தலையெழுத்து. இந்த உள்ளூர்காரமாக தான் எங்களை கேவலமாக பேசிச்சுன்னா வெளியூர்காரமாகவும் வந்து எங்களை கேவலமாக பேசு. இல்லை, அவங்க சில விஷயங்கள் சொன்னதை நான் மறுக்க விரும்பலை. ஹோட்டலில் சாப்பிட போனால் நீ எத்தனை சாப்பிட்ட, நீ எத்தனை சாப்பிட்ட, நீ எத்தனை சாப்பிட்டேன்னு அந்த பில்லெல்லாம் பார்த்து கூடுதலாக போட்டால் உடனடியாக அந்த சர்வரை கூப்பிட்டு என்னையா பண்ணியிருக்க, அவன் தின்னதில் நான் காசு கொடுக்கணுமா அப்படின்னு சண்டை போடுறது பெண்கள் தான். ஒருவேளை குறைச்சி போட்டுட்டான்னு வைங்க, இல்லையா இப்போ நம்ம சாப்பிட்டதில் ஒரு 2 தோசையை மறந்துட்டான், கிளம்புங்க கிளம்புங்க சீக்கிரம் கிளம்புங்க, லவட்டிக்கிறது. இன்னும் நான் போதும் சாப்பிட்டது போதும் கிளம்புங்க, பில்லு 2 கம்மி பண்ணிட்டாங்க. கேவலமாக இருக்கும். இவங்க நிதி நிர்வாகம்னா நம்ம காசு வெளியிலையும் போகக்கூடாது, அடுத்தவன் காசு அனாமத்தா உள்ளேயும் வரக்கூடாது, அதான் நிர்வாகம். நாங்கள் அதை செய்கிறது உண்மை. இப்போ இங்கே இருக்கிற மேடையில் இருக்கிறதுக்காக சொல்லலை. கரூரில் நாங்கள் ஒரு கடையில் எப்போ போனாலும் பொருள் வாங்குவோம். அங்கே ஒரு அருமையான டெக்ஸ்டைல் ஷோரூம் இருக்குது. கரூர் பக்கம் போனால் நீங்கள் பார்க்கலாம். இந்த பிள்ளைங்க எல்லாருக்கும் தெரியும். ஒரு நாள் நாங்கள் ஒரு பொங்கல் அன்னைக்கு நினைக்கிறேன் வாங்கிட்டு போகிற வழியில் பில்லை எடுத்து பார்க்குறேன், 1000 ரூபா டோட்டல் மிஸ்டேக். அது இது ராஜ்குமார் பார்த்தாரு, கவிதா ஜவஹர் பார்த்தாங்க, எல்லாரும் கூட்டி பார்த்தாங்க, 1000 ரூபா மிஸ்டேக் இருந்தது. நல்ல வேலையாக அந்த பில்லில் ஃபோன் நம்பர் இருந்ததுனால நாங்கள் கூப்பிட்டு அந்த பையனுக்கு சொன்னோம், அந்த மாதிரி நீங்கள் பில்லு போட்டீங்க, 1000 ரூபா கூட்டல் கணக்கில் விட்டுருக்கு, நாங்கள் அடுத்து எப்போ வர்றது தரோம், அல்லது நீ உங்கள் அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க நாங்கள் அனுப்புகிறோன்னோம். அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அந்த வழியாக போனால் அவ்வளவு அன்பாக அந்த ஆளுக கூப்பிட்டு காஃபி கொடுக்குறாங்க. இது ஐயாவுக்கு தெரியும், நான் போய் சொல்லலை, நானும் போயிருக்கேன். இதுதான் ஆண்களின் நிதி நிர்வாகம். ஏன் காசு அவன் உழைக்கிறது, அதையே நான் எடுக்கணும்ன்ற நினைப்பு. இவங்க எல்லாத்துலேயும் கணக்கு பார்ப்பாங்களாம். மசால் பொடி அரைக்கிறோம், மஞ்சள் பொடி அரைக்கிறோம், இதெல்லாம் நீங்க ஒழுங்கா அரைச்சிங்கன்னா ஆச்சி மசாலாவும் சக்தி மசாலாவும். சார், முன்னாடியெல்லாம் ஆச்சி மசாலான்னு ஒரு டப்பா தாங்க வரும். இப்போ ஆச்சி பெப்பர் சிக்கன் மசாலா, ஆச்சி குழம்பு மசாலா, ஆச்சி ரசப்பொடி, என்னையா இது 100 டப்பா வச்சிருக்கானையா. இவங்க என்னமோ வீட்டில் உட்காந்து தக்காளி தொக்கு பண்ணுவாங்களாம். அது பண்ணின 10 நாள் அது ஒரு மாதிரி மேலையெல்லாம் பார்த்தா பாசி படந்த மாதிரி ஆயிரும். ஐயோ என்னமோ என் கைக்கு எதுவுமே விளங்க மாட்டேங்குது. இப்படி எல்லாம் பேச இந்த மிச்ச சாப்பாட்டை பார்சல் பண்றது நாங்கள்ல ஐயா, உண்மையிலேயா அதுல இத்தினூண்டு ஓரமா இருக்கும்யா அந்த தட்டுல. அவரை கூப்பிட்டு இதை பார்சல் பண்ணிருங்க
அவன் நம்மளை ஒரு பார்வை பாப்பா, இதெல்லாம் குடும்பம் மாட்டாது. அது பரவாயில்லையா, நீங்க இன்னும் உங்க வீட்டு விசேஷங்களுக்கெல்லாம் பாருங்களேன். இப்போ உங்க வீட்டில் வந்து ஒரு சின்ன விசேஷம் இருக்கு, ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதுக்கு பாருங்களேன், சில பெண்கள் இந்த தூக்கு போனியோட வரும். சில பெண்கள், நான் சொல்றது உண்மையா இல்லையா, நீங்க பெண்களே யோசிச்சுக்கோங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு இதுல கொஞ்சம் நிரப்பி வச்சிருங்களேன். நம்ம செஞ்சது 101ஓட 100 சேர்த்து 201, ஆனா எடுத்திருக்கிறது 501க்குரிய சாப்பாடு தூக்கிக்கிட்டு அவன் எடுப்பு சாப்பாடு இடம் இல்லைன்றான். அதுல அவங்க போர்டே போட்டுறாங்க, இப்ப நீ சாப்பிட்றத சாப்பிடு, வீட்டுக்கு கொண்டு போன இங்க எண்ணிக்கை. ஏன்னா முன்னாடி மாதிரி சமைக்கிறது இல்லை, இப்போ எல்லா கேட்டரிங்கில் கொடுத்துறோம். அவன் 500 பேர்னா 500 சாப்பாடு தான் கொடுப்பான். இதில் இவங்க சைடில் போய் வாங்கிட்டு வாங்களேன், வாங்கிட்டு வாங்க. அவ்வளவு வாங்கின பிறகு பாயாசத்தை விட்டுட்டோம். வாங்கினதே கேவலம், இதில் பாயாசத்தை விட்டுட்டா. ஏமா வீட்டுக்காரரையும் குடும்பத்தையும் அவமானப்படுத்துறதுக்கு பேர் நிதி நிர்வாகம்னு ஒரு அணியே பேசுது. ஐயோ. அப்புறம் அந்த அம்மா நல்ல பேசியிருக்கிறாங்க. வேட்டைக்கு போன காலத்திலே சேமித்தவள் பெண். நான் மேடையில் இருக்கிற எல்லார்ட்டையும் கேட்குறேன், வேட்டைக்கு போகும்போது பணம் இருந்ததா? இல்லை. எதை சேமிச்சிங்க? மாம்சத்தை கொண்டு வந்த மட்டனை. இப்போ வேட்டைக்கு போனவன் என்ன கொண்டு வந்திருப்பான்? ஒரு முயல் கறி கொண்டு வந்திருப்பான், ஒரு மான் கறி கொண்டு வந்திருப்பான். அதை எத்தனை நாளைக்கு சேமிப்பீங்க? அப்போ ஃப்ரிட்ஜு கிடையாது, வேட்டைக்கு போனப்ப ட்ரெஸ்ஸே கிடையாது, ஃப்ரிட்ஜ் எங்க இருக்கும்? அவன் எதை சேமிச்சிருப்பான்? இங்க சொல்லுங்க, நடக்கிறதா சொல்லுங்க. இதுல இவங்க ஆண்கள் ஹெல்மெட் போடுகிறார்களா? ஆண்கள் டிரைவிங் லைசன்ஸ் வைத்திருக்கிறார்களா? எப்பம்மா நீங்க பாண்டிச்சேரி கவர்னரா? நீங்க அந்த மாதிரி நீ ஹெல்மெட் போட்டியா? நீ ட்ரெஸ் எப்பம்மா நீங்க? நான் திருப்பி கேட்குறேன், ஆண்களாவது ஹெல்மெட்டை வச்சு அந்த பெட்ரோல் டேங்கில் வச்சிருப்பான். பெண்கள், ஒரு பெண்ணுக்கு ஹெல்மெட் போட்டு போய் நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? ஐயோ தலையெல்லாம் வேர்க்குது. இன்னைக்கு தான் நான் ஹெட் பாத் எடுத்தேன். அதுக்கு பேர் ஹெட் பாத் தான், தலைக்கு குளிக்கிறதுல சொல்றதுல ஹெட் பாத் எடுத்தேன். அதனால ஹெல்மெட்லாம் போடக்கூடாது, முடி ஏற்கனவே உதிருது. இந்த வீட்டில் சொத்தே உதிருது, முடி உதிரும். ஏப்பா அநியாயம் பண்றீங்க. இவங்க ஹெல்மெட் போடுறத பற்றி நிறைய சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சொன்னதுனா சரி, இது எதை வேணாலும் சொல்லுங்க. அவங்க வீட்டுக்காரரோட ஒரு ஆள் வேலை பார்க்குறாரு. அவர் ஒரு நாள் வந்து திடீர்னு 5000 ரூபா கடன் கேட்டிருக்கிறார். இவங்க வீட்டுக்காரர் பாவம் விவரம் இல்லாதவர், அவர் கொடுத்துட்டார். சாயந்தரம் இவங்க குடும்பமாக பேட்டை பார்க்க போயிருக்காங்க. அதானம்மா, என்ன சிக்கனமாக இருக்கிறவங்க. அங்க போனா அவரு குடும்பமா பேட்டை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறார். இங்க நல்லா யோசிங்க, 2 குடும்பத்திலையும் பெண்கள் தொந்தரவு தாங்காம ஒரு ஆள் கடை வாங்கிட்டு போயிருக்கான், ஒரு ஆள் கடன் கொடுத்துட்டு. இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்கணும்? அந்த ஆள் என்கிட்ட 5000 ரூபா கடை வாங்கிட்டு சாயந்தரம் நாங்கள் போய் பார்த்தா அவன் மட்டும் உட்காந்து பார்க்கறானாலும் பரவாயில்ல, குடும்பமாக பார்த்துருக்கான். பயல்களை ஏற்றி விட்டது அந்த அம்மா தான். இன்னைக்கே போகணும், உங்கள் அப்பாட்ட சொல்லு, கடை வாங்கிட்டு வர சொல்லு, நான் சொன்னால் கேட்க மாட்டாருன்னு. ஒரு ஆள் வந்து சினிமாவுக்கு போகிறதுக்கே கடை வாங்குறான்னா அவன் நிலைமையை யோசிங்கம்மா. எவ்வளவு டார்ச்சர் நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க. கொடுமையே கொடுமை. அதில் பணம் தயா சாமியாரா? அதில் இதை விட பெரிய கண்டுபிடிப்பு என்ன தெரியுமா? இந்த சேவல் ஏன் கூவுது? அவர் ஏதோ சொன்னார். சரி, கோழியே நீங்கள் அது வந்து பெட்ட கோழி சேவல் வச்சுக்கோங்களேன். சேவல் கூவுதுன்னு இவர் சொன்னால் அவங்க சொல்கிறாங்க, அந்த கோழி அதாவது பெட்ட கோழி முழிக்குமா, முழிச்சு நீ கூவு அப்படின்ட்டு அது தூங்கிடுமா. உலகத்திலேயே கோழி குடும்பம் நடத்தினதை வெள்ளலூர்ல சொன்ன ஒரே ஆளு கவிதா தான். கோழி எங்கேயாச்சும் குடும்பம் நடத்தி பார்த்துருக்கீங்களா ஐயா? இப்போ இது அப்படியே நீங்கள் நம்ம வீட்டுக்கு பாருங்களேன். 5 மணிக்கு அந்த அம்மா முழிச்சு நம்மளை எழுப்பி போய் பால் வாங்கிட்டு வாங்கிட்டு அது தூங்கிடும். நம்ம போய் பால் வாங்கி காப்பியெல்லாம் போட்ட பிறகு அது முழிச்சு பார்க்கும், நான் தானே உங்களை உசுப்புனேன்,
எவ்வளோ பெரிய அறிவாளிகள் நீங்க. உசுப்புனது முக்கியமா, போய் பால் வாங்கிட்டு வந்தவன் முக்கியமா? இது பேரு ஒரு பெரிய விஷயம். அந்த அம்மா, அந்த நான் முதல்ல பேசினாங்க இல்லையா, உள்ளூர்காரம்மா, இந்த வீணா போன வேட்டியை கட்டிக்கிட்டு திர்றீங்களே அப்படின்னு ஆண்களை பார்த்து சொல்றாங்க. என்ன செய்ய, எங்க தலையெழுத்து நாங்க வீணா போனதையாத்தான் கட்டியிருக்கோம். நான் வேட்டிய சொன்னேன், நீங்க வேற எதையும் நினைக்கப்படாது. நான் வேட்டிய சொன்னையா, அவங்க சொன்னதுக்கு சொன்னேன். நீங்க வேற எதையும் நினைக்காதீங்க தயவு செய்து. நான் வேடிக்கைக்கு சொல்லலையா, நல்லா யோசிங்க. நான் வேடிக்கைக்கு சொல்லலை. 25 வயசு 26 வயசுல ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலைன்னா அது வீணா போனதுன்னு சொல்லிடுறாங்க ஐயா. 30 வயசு ஆயிடுச்சுன்னா முதிர் கண்ணீர்ன்றாங்க. அது வீணா போயிடக்கூடாதுன்னு தான் நாங்கள் என்னத்தையோ தின்னுட்டு கட்டிட்டு வந்தோம். ஏதோ ஒரு பச்சியோ சொச்சியோ தின்னுட்டு அது வீணா போயிருயா. ஒவ்வொரு ஆம்பளையும் ஒரு வகையில் தியாகி, மறந்துடாதீங்க. சும்மா ஊரில் மேடை போட்டு ஏதோ பெரிய கூட்டம் இருந்தால் என்ன வேணாலும் திட்டிடுறது. இதுக்கு ஒரு ஆள் வந்து இங்கே அது அந்த அம்மா நகையை அடகு வைக்க நமக்கு கொடுப்பாங்களாம்.